திருப்பதி வேடவா செல்லுகிறோம் அறியாது. 20 நாள்களாக உன்னை நினைத்து மனதில் வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கும் விளக்கு உன்னை என்று முருகா அருவம் உருவமாய் அனதை பழமாகி பிரம்மாண்ட பிரமதோர் மீனியாகி கருமுறை 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுறாய் வந்து உதித்த உடன்படுகிறாங்க. இந்நாட்டில் மக்களும் எல்லா வளம் பெற்று சீரும் சிறப்போடு வாழ உண்மையை நம்பிக்கையில் முருகா முருகா முருகா. மாதா பிதா குரு தெய்வம் என்ற இதற்காக மூவரை முன்னிறுத்தி 4வது தெய்வத்தை வைத்தார்கள் என்று சொன்னால் இந்த மூன்றுமே உள்ளே அடங்கியதால் தெய்வம் என்று நமக்கு சூட்சமமாக சொல்லி வைத்த போதும் கூட நாமெல்லாம் ஆடுவது சம்பளத்திலே, ஆனால் எவருமான் ஆடுவது அம்பலத்திலே என்பது போல
சாமியோ அப்படியே இருக்கு. அப்படி குறைச்சி தான் நீங்களே நினைக்கிறீங்க. ஆனா அவங்களுக்கு எனக்கு எந்த விதமான சம்மதமும் கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வள்ளி குறவனுக்கு எழுதக்கூடிய ராணா என்ன ராணா தெரியுமா? திருக்குறளுக்கு மரத்திற்கும் எழுதக்கூடிய ராணா, இந்த வள்ளி குறவஞ்சிக்கு எழுதக்கூடிய ராணா. அந்த குரத்துக்கு எழுதக்கூடிய ராணா என்ன ராணா அப்படின்னா, மரத்திற்கும் குரங்கிற்கும் எழுதக்கூடிய ராணா, அந்த குரத்துக்கு எழுதக்கூடிய ராணா. அப்ப எழுத்துலேயே வித்தியாசம் உண்டு என்று சொன்னால், வேட்டைக்குன்னு போவோம், ஆனால் வேட்டையாடக்கூடிய விலங்குகளில் உண்டு வாழ மாட்டோம். சைவ குறவுகள், சமய குறவுகள், கான குறவுகள். இந்த வள்ளி குறவங்க ஏன் இங்க வந்தது அப்படின்னா, விடிஞ்சா கல்யாணம். யாருடைய முன்னிலையில? அருள்மிகு ஸ்ரீ தாயமங்கலம் முத்துமாரி என்னுடைய திருக்கோவில்ல எனக்கு விடிஞ்சா கல்யாணம் நடக்க போகுது. இருக்கா இல்லையா? ஏன்னா அதோட இந்த தாயமங்கலம் சொன்னாலே பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை இல்லாதவர்கள் குழந்தையும் செல்வங்களையும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தையும், வேண்டியதை கொடுக்கக்கூடியவள் அந்த அம்பிகையாகக்கூடிய அந்த முத்துமாரியம் இருக்கா இல்லையா? அவளுக்கு எப்படி அந்த பெயர் வந்தது, எங்கிருந்து வந்தால் அப்படிங்கிறலாம் அந்த கதைகள் இருந்தாலும் கூட முதலிலே அந்த முத்துமாரியை வணங்கி விட்டு, முத்துமாரியம் உனக்கு திருநாளா, அவள் தலகை காண வரும் ஒரு நாளா, வருடத்திற்கு ஒரு முறை ரத்தத்தை மாத்திக்கிட்டு வர முடியாதுங்கிறதுனாலதான், எந்த ஒரு மனிதனாலும் அது சாத்தியப்படாதுங்கிறதுனாலதான் நம்முடைய பண்டைய தமிழனாகக்கூடிய மூதாதையர்கள் அறிவாளிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கை கட்டக்கூடிய பழக்க வழக்கத்தை நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. விடிய விடிய இந்த கை இரண்டை தட்டணும் அப்படின்னா, இந்த ரத்தமாகக்கூடியது என்ன ஆகுமா, கெட்ட கிருமிகள் எல்லாம் அழிந்து நம்முடைய ரத்தமாகக்கூடியது புதுப்பித்து புது ரத்தமாக மாறுவதற்கு இந்த கை தட்டுதல் முறையை என்ன பண்ணாங்க, கும்மி கொடுத்தம் பழக்கமா. சும்மா போய் கையை தட்ட யாரும் தட்ட மாட்டாங்க, சொல்லியே யாரும் தட்ட மாட்டேங்கிறீங்க. அப்ப தெய்வத்தை சொல்லி எல்லாரும் என்ன பண்ணாங்க, தெய்வத்தினுடைய மீது பக்தி பயம் கொண்டதுனால எல்லா விஷயங்களையுமே தெய்வத்தை சார்ந்த மனிதனாகக்கூடியவனுக்கு பழக்க வழக்கத்தை கொண்டு வந்தாங்க. அதனால கொஞ்சம் உங்களுக்கு சோர்வா இருக்குது அப்படின்னா அப்படி ரெண்டு, ஏன்னா ரொம்ப புழுக்கமா இருக்கு, வெக்கையா இருக்கு இல்லையா?
வீட்டிலும் தட்பவெப்பநிலை சீராக இருப்பதற்கு அது ஒரு நூதனமான ஒரு விஷயமாக மனிதனாக நமக்கு கண்டுபிடிச்சு வச்சான். இது ஒரு விஷயம். அது போக சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது திருநீர் எடுத்துக்கிட்டு போனா சிவன் வந்து நம்மளுடைய குலத்தை நாசம் பண்ணிடுவாரா? கிடையாது. எப்படி தன்னுடைய பக்தன் தன்னுடைய வேண்டுதலை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் தான் இறைவன் என சொல்லும் பொழுது சிவன் சொத்து குலநாசம் ஒரு திருநீரை கூட எடுத்துக்கிட்டு போல அதனால கணக்கை ஒப்படைச்சுட்டு போறேன்னு நம்மளா சொல்லிக்கிறோம். சிவன் சொத்து குலநாசம் எதை சொல்லி வச்சாங்க? எவர் ஒருவர் சிவனுடைய பக்தர்களாக இருக்கின்றார்களோ, எவர் ஒருவர் சிவனுடைய அடியார்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நாம் ஏதாவது உபதைகள் கொடுத்தோம் என்று சொன்னால், அவர்களை நாம் நிந்தித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய குலத்தை நாசம் செய்வார். யார்? சிவனாக கூடியவர். அப்ப சிவனுக்கு எது சொத்து? பக்தர்கள் தான் அவருடைய சொத்து. அப்ப சிவன் சொத்து குலநாசம் என்று சொன்னால் சிவபக்தர்களுக்கு எந்தவித தீங்கை யாரும் விளைவிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். ஏன்னா முருகப்பெருமானுக்கு சாபம் அதான் கிடைச்சது. எங்கே? சிவபக்தராக இருக்கக்கூடிய யாரு? பத்மாசுரனை அங்கே இரு குருகளாக பிளந்த பொழுது யாருக்கு? முருகப்பெருமானுக்கே சாபம் கிடைச்சிச்சான். அப்படி சாபம் கிடைத்ததுனால பாருங்க அவருக்கும் சாபம் நீங்குவதற்கான சில விஷயங்கள் அங்க நடந்ததாக சில விஷயங்கள் உண்டு புராண ரீதியாக. அப்ப சிவனுடைய பக்தர்களை தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வத்துடைய பிள்ளைய தண்டிச்சா கூட அவருக்கும் தண்டனை உண்டு என்பதை திருச்செந்தூரில் நிரூபித்திருக்கிறார்கள் சிவபெருமான் ஆகக்கூடியது. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருந்தாலும் கூட அருமையான தாயமங்கலம் ஏன்னா 22 கிராமங்களும் வழிபடக்கூடியது. இளையான்குடியிருந்த கள்ளிக்காட்டில் அந்த அம்மா உருவானாங்க. அப்படின்னா முத்து செட்டியார் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கும் கோதை அம்மாவுக்கும் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத பொழுது அந்த கோதை அம்மாவுடைய அக்கா பாருங்க முத்து கோதை அந்த அம்மா பேரு. அந்த அம்மா என்ன பண்றாங்க? வாசல்ல விளையாண்டுட்டு இருக்கிறாங்க சிறுபிள்ளையா இருக்கும் பொழுது. இப்படி விளையாடும் பொழுது பாருங்க எல்லா குழந்தைகளும் விளையாடி கொண்டு இந்த அம்மா மட்டும் ஆர்வமா என்ன பண்றாங்க அப்படின்னா மண்ணில ஒரு அழகான ஒரு சிலையை வடிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த யாரும் முத்து கோதைங்கிற அந்த அம்மா இந்த குழந்தைய அப்படியே சுருமி அப்படி வடித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவங்க அப்பா தான் வந்து கூப்பிடுறாங்க. முத்து கோதை உனக்கு அழகான ஒரு தங்கச்சி பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தையை வடித்து வைத்தது என்னன்னா ஒரு பெண்ணுடைய அந்த குழந்தையுடைய உருவத்தை தான் அவள் அங்க மண்ணாக அங்கே பிடித்து வைத்து அதை சிற்பமும் செய்து கொண்டிருக்கிறார். குழந்தை பிறந்தோட இந்த பிள்ளை என்ன பண்ணுது? வீட்டுக்கு ஓடி போய் தன் தங்கையை அள்ளி அணைத்து முத்தம் கொடுத்து அந்த பிள்ளைக்கு பூங்கோதைன்னு பேர் வைக்குது. யாரு? இந்த முத்துக்கோதைங்கிறவ இந்த குழந்தை. ஆனா பாருங்க மழை பெய்து என்ன பண்ணுது? அந்த மண்ணில் வைத்திருந்த சிலையாகக்கூடியது அழிந்து மண்ணு நீராக போய்விடுது. அப்ப இந்த பூங்கோதையாகக்கூடிய பெண்ணாகக்கூடியவள் என்ன பண்றா? பூப்படைந்து விடுகிறார். அந்த பெண்ணு பெரிய பெண்ணாக பாருங்க அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பூங்கோதை இருக்காங்க இல்லையா அக்கா முத்துக்கோதை இந்த குழந்தையை சிற்பமா வடிச்சாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு அம்மை நோய் வார்த்தை அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. அவங்களுடைய அக்கா இறந்து போயிடுது. இப்ப இந்த பூங்கோதையாகக்கூடியவளுக்கு திருமணம் ஆகுது. திருமணம் ஆகுன்ற பொழுது குழந்தைக்கு திருமணம் பண்ணுவதற்கு விருப்பம் இல்லை. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்க? ஒரு குழந்தையை திருமணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்தாலும் ஒரு பெண் முழு பெண்ணாக பெயர் பெறுவதற்கு காரணமாக முடியும். அதனால குழந்தையா பெண் பண்ணி சொன்னா திருமணம் பண்ணிக்கிறோம். இந்த பூங்கோதைக்கு குழந்தை எல்லாம் ரொம்ப ஆசை. அதனால என்ன பண்ற? அந்த குழந்தைக்கு வேண்டி என்ன பண்ற? அந்த பிள்ளை திருமணத்துக்கு ஒத்துக்கிறார். அப்பதான் வர இந்த முத்து செட்டியார் அப்படின்றக்கூடியவரை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. யாருக்கும்? பூங்கோதை சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கு. இருவருக்கும் பல ஆண்டு காலமாக இருந்தும் கூட வர குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத பொழுது அப்பெல்லாம் வணிகத்தை யார் அளவுக்கு அதிகமாக செய்து கொண்டிருந்தா சொன்னா இந்த செட்டியார் இந்த முத்து செட்டியார் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு வணிகராக இருந்து ராமநாதபுரத்திலிருந்து கொண்டு வரக்கூடிய வணிக கழிவு பொருட்களை என்ன பண்ணுவாரு? மதுரைக்கு கொண்டு வந்து வியாபார ரீதியாக உற்பதற்காக வரும்பொழுது அவர் ஒரு மீனாட்சி அம்மனுடைய பக்தராக கூடியவர். அவர் என்ன பண்ணாரு? மீனாட்சி அம்மன் போய் ஆண்டுதோறும் போய் என்ன பண்ண போராட்டம் எல்லாம் எனக்கு குழந்தை இல்லை, எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லாத ஒரு வாழ்வான்னு சொல்லி வேண்டிக் கொண்டு வருகின்ற பொழுது இதுதான் அவனுடைய கடைசியாக எனக்கு குழந்தை வேண்டும் என்று நான் வேண்டக்கூடியது. இனிமேல் எனக்கு குழந்தை வேண்டும் என்று நான் உங்கள்கிட்ட கேட்க போறது கிடையாது. நீயா பார்த்து எனக்கு எப்பொழுது குழந்தையை கொடுக்குறாயே கூட இனிமேல் இதோட நான் வேண்டுதலை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வேதனையோட வராது. எப்பயுமே மதுரைக்கு போய் வணிகம் செய்யக்கூடியவருக்கு அந்த ஒரு நாள் மட்டும் அவருடைய மனமாக ரொம்ப சஞ்சலமா இருந்திருக்கு. காட்டு வழியா வராரு. எங்க இளையான்குடி அருகே வருகின்ற பொழுது கள்ளிக்காட்டு நிறைய வரும் பொழுது ஒரு குழந்தையுடைய அழுகுற சத்தம் கேட்குது. ஒரு பெண்ணுடைய குரல் அழுக சத்தம் கேட்குது. இவருக்கு போய் பார்ப்பதற்கு ஒரு அச்சமாக இருந்தாலும் கூட சரி ஏதோ குழந்தை அழுகிறதே என்று சொல்லி போய் பார்க்கிறாரு. ஒரு சிறு குழந்தை ஆகக்கூடியது அங்கே அழுது கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையை கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏமா என்னம்மா அழுதுகிட்டு இருக்க? உன் பேர் என்னம்மா? எங்க இருந்து வந்துட்டு பொழுது என் பெயர் முத்துமாரி, என் தாயும் தந்தையரும் நீங்க விட்டுட்டு போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல, அதனால திட்டத்து போய் இந்த காட்டுக்குள்ள நிக்கிறேன்னு சொல்லும் பொழுது இந்த முத்து செட்டியார் என்ன பண்றாரு? ஆகா நமக்கு குழந்தை இல்ல, அம்மா அப்பா இல்ல, அப்ப இந்த குழந்தையை கூட்டிகிட்டு போய் நம்ம மனைவிடம் காமித்தோம் என்று சொன்னார். குழந்தை இல்லாதவளுக்கு இந்த குழந்தையை பார்த்தோம் என்று சொன்ன ஒரு சந்தோஷமா இருப்பா. நானும் அவர் என்ன சொல்ற? அந்த குழந்தைகிட்ட சொல்றாரு, அவனை நல்லபடியா நான் வளர்க்குறேன், நீ என் கூட வான்னு சொல்லி அந்த சிறு பிஞ்சுடைய கையை பிடிச்சுக்கிட்டு கூட்டிக்கிட்டே வராரு. வருகின்ற பொழுது பாத்தீங்கன்னா ஒரு ஆற்றங்கரையில போய் ஒரு குளிக்கிறாரு. குளிக்கும் பொழுது அந்த பெண்ணை என்ன பண்றாரு? படிக்கட்டிலே அமர்ந்துருமான்னு சொல்லிட்டு முதல் முகிகிற பொழுது பாத்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய சிரிப்பு அந்த தெய்வீக சிரிப்போடு அது சிரிக்கிறது. அந்த
கொண்டிருக்கிறார். அப்ப அந்த வீட்டு வாசல்ல எப்படி பூங்கோதையாக கூடியவர் அங்கே சிறுபிள்ளையாக விளையாடி கொண்டிருந்தாலோ அதே போல அங்க சிறு குழந்தைகள் எல்லாம் விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. விளையாடி கொண்டிருக்கும் பொழுது பொழுது சாஞ்சிருச்சு. எல்லா பிள்ளைகளும் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஒரு குழந்தை மாத்திரம் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்திலே உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த பூங்கோதை சொல்றாங்க, அம்மா குழந்தை எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, பொழுது சாஞ்சிட்டு அதாவது இருக்காகுது, வீட்டுக்கு போன்னு சொல்லும்போது இந்த குழந்தை செவிசாய்க்காது என்ன பண்ணுது, திரும்பி அது விளையாண்டு கொண்டே இருக்கிறது. இந்த அம்மா வீட்டு வாசல் இருந்து பக்கத்துல இருந்து குழந்தையோட முதுகை தட்டி அந்த அம்மா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அந்த குழந்தை திரும்பின உடனே இந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு ஒரு அந்த குழந்தையோட முகத்தை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகிவிட்டது. ஏன் என்று சொன்னால் அவருடைய அக்கா இருந்தாங்க இல்லையா, அந்த முத்துக்கோதை என சொல்லக்கூடிய பெண்ணாக கூடியவர், அவருடைய அந்த முகத்தோடு அந்த குழந்தை காட்சி கொடுக்கிறது. திரும்பி பார்த்தாங்கன்னா அந்த குழந்தை காணா போயிடுச்சு. காணா போன இந்த அம்மா பாருங்க மயக்க நிலையில அங்கேயே அந்த அம்மா மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. முத்துச்செட்டியார் வந்து பார்க்கறது மனைவி கீழே விழுந்து எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த அம்மா சாப்பிடாம பட்டியாவே குழந்தை இல்லை அப்படிங்கிற அடிக்கடி இந்த அம்மா மயங்கி விழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனைவியை என்ன பண்றாரு, தூக்கி கொண்டு தன்னோட வீட்டுக்குள்ள கொண்டு வந்து படுக்க வைக்கிறார். படுக்க அந்த அம்மாவுக்கு மயக்கம் தெளிந்து மெல்ல மெல்ல நடந்த விஷயத்தை அந்த அம்மா சொல்றாங்க. இவருக்கு என்ன அப்படின்னா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா காட்டுல மறைஞ்சு போயிடுச்சா இல்லையா, எங்க போச்சு என்ன தெரியாது. இவருக்கு அன்னைக்கு முழுவதுமாக உறக்கமே வரவில்லை. இப்படி உறக்கம் இல்லாத பொழுது கனவில எங்க போயிருக்கிறாரோ அந்த குழந்தை எங்கே எடுத்து வந்தாரோ அழைத்து வந்தாரோ அந்த காட்டுல போய் அவர் நிற்கிறார். நிற்கும் பொழுது அங்க அசுரில் கொள்ளாக கூடிய இந்த குழந்தையாக கூடிய சொல்லுது, நானே முத்துமாரியாக இருக்கின்றேன், எனக்கு வந்து ஆலயம் எடுத்து என்னுடைய காலடிகள் எவ்வளவு தூரம் என்னுடைய காலடி என்னுடைய தடங்கள் எங்கே போய் முடிகிறதோ அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆலயம் அமைத்து நீ கும்பிட்டீங்க அப்படின்னா உனக்கு நான் செல்வத்தையும் உனக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த குழந்தையினுடைய அசுரர் பொருள் மறைஞ்சு போயிடுச்சு. இப்ப ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ஊர் தலையாரிகிட்டலாம் போய் ஊர் மக்கள்கிட்டலாம் போய் நடந்த விஷயத்த சொல்லி அந்த கால் பாதங்கள் எங்கேயெல்லாம் சென்று கடைசியாக எங்கே போய் முடிக்கிறதோ அங்கே பிடிமண்ணை எடுத்து அங்கே குடிசை அமைத்து சிலை அமைத்து அந்த தெய்வத்தை வணங்க ஆரம்பித்தார்கள். அங்கே அந்த வெண்ணிறமாக கூடியது மாறி அவள் முகம் முழுவதுமாக முத்து முத்தாக பூத்து குலுங்கியதுனாலதான் அவளுக்கு முத்துமாரி என சொல்லி இன்னைக்கு வழிபட்டு இன்னைக்கு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் எல்லா விதமான செல்வங்களையும் கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய தாயே மங்களமாக காட்சி கொடுத்ததுனால அவளுக்கு தாய மங்களம் எடுக்கக்கூடிய தாய் மங்களமாக இருந்து தாய மங்களமாக இன்னைக்கு நம்மளும் அழைக்கப்பட்டாயிடுச்சு. அதனால அந்த ஆத்தாவோட அருளோடும் ஆசியோடும் எல்லோருக்கும் எல்லா விதமான அனுகிரகமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கலியுகத்தின் முடியல நம்ம எல்லாம் சந்திக்கக்கூடிய எல்லா இன்னல்களிலையும் அவள் இருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் எதுக்காக வந்திருக்கிறேன், ஏன் வந்திருக்கிறேன் அப்படின்னா, நான் வணங்கக்கூடிய கைத்தட்டி அத்தனை உலகளுக்கு நன்றி என்று சொல்லிக்கொண்டு நான் வணங்கக்கூடிய அந்த முருகனைத்தான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணணும்னு வந்திருக்கிறேன். எந்த முருகனா, எம்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே தோற்றுவிக்கப்பட்ட எம்பெருமான் முருகனைத்தான் திருமணம் செய்யணும்னு வந்திருக்கிறேன். நான் ஏன்னா ஆதியிலே